அகிலமெங்கும் நிறைந்து காணப்படும் நமது கன்னிராசி தமிழ் நண்பர்களுக்கு இனிய காலை வணக்கம். நலமாக உள்ளீர்களா நண்பர்களே? இங்கு நமது கன்னி டுடே ராசி பலன் சேனல் மூலமாக நமது கன்னிராசி அன்பர்களின் கோச்சார நிலை, தொழில் நிலை, கல்வி மற்றும் வேலைவாய்ப்பு நிலை, காதல் மற்றும் திருமண நிலை, மூத்த குடிமக்கள் நிலை போன்றவற்றை கண்டு வருகிறோம். நமது சேனலுக்கு சப்ஸ்கிரைப் செய்து பெல் பட்டனை அழுத்தி சப்போர்ட் செய்யுங்கள். உங்கள் நண்பர்களுக்கும் இதை பிடித்திருந்தால் ஷேர் செய்யுங்கள். உங்கள் கருத்துக்களை கமெண்ட் செய்யுங்கள். வாருங்கள் இன்றைய ராசி பலனுக்கு செல்வோம். இன்றைய தினம் 18/11/2021 வியாழக்கிழமை. தமிழ் வருடத்தில் இது பிளவ வருடம், கார்த்திகை மாதம், 2ஆம் நாள். சூரிய உதயம் காலை 6:14. நல்ல நேரம் காலை 10:30 முதல் 11:30 வரை. காலையில் மட்டுமே நல்ல நேரம் உள்ளது. கௌரி நல்ல நேரம் மாலையில் மட்டுமே கௌரி நல்ல நேரம் உள்ளது. மாலை 6:30 முதல் 7:30 வரை. ராகு காலம் பிற்பகல் 1:30 முதல் 3 மணி வரை. குளிகை காலம் காலை 9 மணி முதல் 10:30 வரை. யமகண்டம் காலை 6 மணி முதல் 7:30 வரை. திதி இன்று பிற்பகல் 1:02 வரை சதுர்த்தசி, பின்பு பௌர்ணமி. நட்சத்திரம் இன்று அதிகாலை 12:28 வரை அஸ்வினி, பின்பு பரணி. சந்திராஷ்டமம் சித்திரை நட்சத்திரம். சூலம் தெற்கு, பரிகாரம் தைலம். இன்றைய கிரக நிலைகள்: மேஷத்தில் சந்திரன், ரிஷபத்தில் ராகு, துலாமில் செவ்வாய், விருச்சிகத்தில் சூரியன், கேது மற்றும் புதன், தனுசில் சுக்கிரன், மகரத்தில் சனி, கும்பத்தில் குரு. நமது கன்னிராசிக்கான இன்றைய ராசி பலன்களை நம்ம பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நமது வீடியோவை நீங்க ஸ்கிப் பண்ணாம முழுமையா பாருங்க. நமது கன்னிராசிக்கான முக்கியமான விஷயத்த நான் வீடியோட இடையில சொல்ல போறேன். இன்றைய தினம் ராசிக்கு 3ஆம் இடத்தில் சூரியன், கேது, புதன் ஆகிய 3 கிரகங்களும் ஒன்றாக இணைந்து காணப்படுகின்றன. மேலும் ராசிக்கு 8ஆம் இடத்தில் சந்திர பகவான் உள்ளார். இன்று முழுவதும் உங்களுக்கு சந்திராஷ்டமம் அமைந்துள்ளதால் இன்றைய தினம் நீங்கள் சற்று பொறுமையுடன் செயல்பட்டால் நிச்சயமாக ஒரு நல்ல பலன்களை, மகிழ்ச்சியான ஒரு நல்ல வாழ்வை நீங்கள் பெற முடியும். இன்றைய தினம் நீங்கள் நேர மேலாண்மையுடன் உங்களது காரியங்களை செய்ய முயற்சி செய்வது உங்களுக்கு மிகுந்த நன்மை தரும். உங்களது வேலைகளை நீங்கள் முடிந்தளவு சீக்கிரமாக முடித்துவிட்டு வீட்டிற்கு திரும்புவது உங்களுக்கு மிக மிக நல்ல ஒரு விஷயமாகும். இந்த விஷயத்தால் உங்களுக்கு மட்டுமல்லாமல் உங்களது குடும்பத்திற்கும் இது மகிழ்ச்சியை அள்ளித்தரக்கூடிய ஒரு யோகமான தினமாக நீங்கள் அமைப்பீர்கள். மேலும் இதனால் உங்களுக்கு மனதில் புத்துணர்வு அதிகரிக்கும். எனவே இன்றைய தினம் உங்களது நேரங்களை நீங்கள் மேலாண்மையுடன் செயல்படுத்தி உங்களது காரியங்களை முறையாக முடித்து சீக்கிரமாக வீடு திரும்புவது உங்களுக்கு மிகவும் நல்லது. இன்றைய தினம் உங்களது இல்வாழ்க்கை மிகச் சிறப்பாக இருக்கும். இல்வாழ்க்கையில் உங்களது வாழ்க்கை துணை உங்களது பலவீனம் பற்றி தெரிந்து அதன்படி நடந்து கொள்வார் என்பதால் அதன் மூலமாக உங்களுக்கு மன நிம்மதி மற்றும் மகிழ்ச்சி, ஆச்சரியமான ஒரு நல்ல மகிழ்ச்சி கிடைக்கும். இன்று நாள் முழுவதும் உங்களுக்கு சந்திராஷ்டமம் அமைந்துள்ளதால் நீங்கள் எந்த ஒரு முக்கிய முயற்சிகளையும் ஈடுபட வேண்டாம். ஏற்கனவே செய்யும் வழக்கமான வேலைகளை நீங்கள் தொடர்ந்து செய்யலாம். அதில் எந்த தயக்கமும் காட்ட தேவையில்லை. மேலும் இன்றைய தினம் நீங்கள் அதிகமான செலவுகள் செய்வதை தவிர்த்து முடிந்த அளவு முக்கிய செலவுகளை மற்றும் செய்துவிட்டு மற்ற செலவுகளை தள்ளி போடுவது உங்களுக்கு மிகவும் நல்ல பயனை தரும். எனவே இன்றைய தினம் கண்டிப்பாக இதை நீங்கள் கடைபிடியுங்கள். இன்றைய தினம் கிரியேட்டிவ் சம்பந்தமான விஷயங்களில் உள்ளவர்களுக்கு மிக நல்ல நாளாக அமைப்பெறுவீர்கள். கிரியேட்டிவ் சம்பந்தமான முக்கியமான சில கலை மற்றும் நுணுக்கமான பொருட்களை நீங்கள் இன்று உருவாக்கக்கூடிய ஒரு துறையில் உள்ளவர்களுக்கு மிகச்சிறந்த நல்ல புதிய வாய்ப்புகள் உங்களது திறமைகளை வெளிப்படுத்த கிடைக்கப் பெறுவீர்கள். எனவே இன்றைய தினம் அதன் மூலமாக உங்களுக்கு மிகுந்த நன்மை கிடைக்கும். கிரியேட்டிவ் விஷயங்களில் உங்களுக்கு அந்த சம்பந்தமான துறையில் உள்ளவர்களுக்கு மிகப்பெரிய ஒரு நல்ல வளர்ச்சியை பெறக்கூடிய யோகம் இப்பொழுது உங்களுக்கு அமைந்துள்ளது. இன்றைய தினம் உங்களது விருப்பமான கனவுகள் நிறைவேறக்கூடிய ஒரு அற்புதமான தினமாகவே இன்றைய தினம் நீங்கள் அமைப்பெறுவீர்கள். ஆனால் அளவுக்கு அதிகமான மகிழ்ச்சிகள் நீங்கள் கொள்ள வேண்டாம். அதனால் சில பிரச்சனைகள் ஏற்படும் என்பதை நீங்கள் உணருங்கள். எனவே உங்களது பிரச்சனைகளை நீங்கள் தீர்த்து கொள்ள உங்களது உற்சாகத்தை கட்டுப்பாட்டுடன் வைத்திருங்கள். நான் வெற்றி பெற்று விட்டேன் என்றால் வெற்றி பெற்று விட்டேன், அதோடு வெற்றி விடுங்கள். நீங்கள் மேலும் உற்சாகப்படுத்தி உங்களது பிரச்சனைகளை நீங்கள் வரவழைத்துக் கொள்ள வேண்டாம். இன்றைய தினம் யூகங்கள் மூலமாக சில லாபங்கள் உங்களுக்கு கிடைக்கும் வாய்ப்புகள் உண்டு. எனவே இன்றைய தினம் உங்களுக்கு அதன் மூலமாக மன மகிழ்ச்சிகள் அதிகரிக்கும். இன்றைய தினம் முக்கியமாக நீங்கள் செய்ய வேண்டியது புதிய வேலை நிமித்தமாக சிந்தனைகளில் நீங்கள் சற்று சிந்தித்து செயல்படுவது அவசியம். வேலை மாற்றுவது போன்ற விஷயங்களை இந்த காலகட்டத்தில் நீங்கள் செய்ய வேண்டாம். மேலும் உங்களது பெற்றோரின் உடல்நலத்திலும் நீங்கள் ஆரோக்கியத்திலும் அதிக கவனம் செலுத்த வேண்டிய நாளாக இன்று அமைந்துள்ளது. குறிப்பாக உங்களது தந்தையின் உடல்நலத்தில் அதிக ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்த வேண்டும். மேலும் உங்களது உறவினர்கள் வழியில் எதிர்பாராத சில அலைச்சல்கள் உங்களுக்கு ஏற்பட இன்றைய தினம் வாய்ப்புகள் அதிகமாக உள்ளது. அதில் சற்று கவனமாக இருந்து கொள்ளவும். புதிய நபர்களிடம் இன்றைய தினம் நீங்கள் உங்களது ரகசியங்களை கூறுவதோ அல்லது தேவையற்ற விஷயங்களை, முக்கியமான உங்களது பர்சனல் விஷயங்களை பகிர்ந்து கொள்வதோ வேண்டாம்.
இதன் மூலமாக உங்களுக்கு பிரச்சனைகள் ஏற்பட வாய்ப்புகள் உள்ளது. எனவே இன்றைய தினம் பொறுமையுடன் நிதானத்துடன் நீங்கள் செயல்பட்டுவிட்டால் கண்டிப்பாக வெற்றிகள் கிடைக்கக்கூடிய நாளாக அமைப்பெறுவீர்கள். இன்றைய தினத்தை மேலும் சிறப்பானதாக மாற்ற நீங்கள் அணிய வேண்டிய அல்லது பயன்படுத்த வேண்டிய உங்களின் அதிர்ஷ்ட நிறங்கள் ஆரஞ்சு மற்றும் கோல்டு 2 நிறங்களையும் நீங்கள் பயன்படுத்தலாம். யாருக்காகவும் எதற்காகவும் இன்றைய தினம் நீங்கள் வாக்குறுதிகள் கொடுத்து நீங்கள் மாட்டிக்கொள்ள வேண்டாம். யாருக்காகவும் நீங்கள் ஜாமீன் கையெழுத்து போடுவதையும் இன்றைய தினம் தவிர்த்து விடுவது உங்களுக்கு மிகவும் நல்லது. இதனால் பின்னால் ஏற்படும் பிரச்சனைகளை நீங்கள் இப்பொழுதே தீர்த்து கொள்ள முடியும். சில சங்கடங்களையும் தவிர்க்க முடியும். எனவே இதை மனதில் கொண்டு இன்றைய தினம் நீங்கள் செயல்படலாம். இன்றைய தினம் உங்களுக்கு வரவுகள் ஓரளவு இருந்தாலும் செலவுகளும் அதற்கேற்ப அமைந்து உங்களுக்கு வரவும் செலவும் சரிசமமான ஒரு நாளாக அமைப்பெறுவீர்கள். எவ்வளவுதான் சிக்கனமாக நீங்கள் இருந்தாலும் இன்றைய தினம் சேமிப்பதில் சற்று கடினமே. மற்றபடி இன்றைய தினம் உங்களுக்கு தொழிலில் சற்று விழிப்புணர்வுடன் இருந்து கொண்டால் மிகச்சிறந்த நல்ல பலன்களை நீங்கள் அடைய முடியும். இன்றைய தினம் உங்களது இனிமையான நல்ல பழக்க வழக்கங்கள் மற்றும் இனிமையான பழகுதல் நடத்தை காரணமாக நீங்கள் மிகுந்த நல்ல ஒரு மகிழ்ச்சியை பெற முடியும். இதனால் உங்களது குடும்ப வாழ்வு பிரகாசமாகக்கூடிய ஒரு நாளாக அமைப்பெறுவீர்கள். உங்களது சிறந்த ஒழுக்கமான நடத்தை காரணமாக உங்களது குடும்ப வாழ்க்கையில் மிகச்சிறந்த நல்ல பலன்களை இன்றைய தினம் நீங்கள் அடையப்பெறுவீர்கள். சிலர் அன்பான ஒரு புன்னகையால் தனிநபரை சமாளிக்கக்கூடிய யோகம் இப்பொழுது உங்களுக்கு அமைந்துள்ளது. எனவே இன்றைய தினம் நீங்கள் யாருடனும் பகைமை வளைத்துக் கொள்ளாமல் புன்னகையுடன் இருங்கள். கண்டிப்பாக நல்ல பலன்களை நீங்கள் பெறுவீர்கள். நீங்கள் இன்றைய தினம் மற்றவர்களுடன் நட்பாக நீங்கள் மாறும் பொழுது ஒரு நல்ல வாசனை மிக்க நல்ல ஒரு மலர் போல நீங்கள் மலர்வீர்கள். எனவே பகைவர்களிலும் உங்களது பேச்சின் மூலமாக உங்களது சிறந்த நடத்தையின் மூலமாக நண்பர்களாக மாற்றிக்கொள்ள முயற்சி செய்யுங்கள். கண்டிப்பாக அது வெற்றியை தரும். மேலும் இன்றைய தினம் உங்களது மனம் கவர்ந்த காதலருடன் நீங்கள் சற்று இனிமையான வாழ்க்கை அமைய வேண்டுமென்றால் கண்டிப்பாக நீங்கள் அவர் சொல்வதை கேட்டு நடப்பதை அவர் விரும்புகிறார் என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். எனவே அதற்கேற்றவாறு சூழ்நிலை தந்தவாறு நீங்கள் செயல்படுவது உங்களுக்கு மிகச்சிறந்த நல்ல பலனை தரும். இல்லையெனில் நீங்கள் சற்று வருத்தப்பட நேரிடலாம். நீங்கள் சொல்வதை அவர் கேட்கவில்லை என்று சில சங்கடங்கள் உங்களுக்கு ஏற்பட வாய்ப்புகள் இன்று அமைந்துள்ளது. சினிமா துறை மற்றும் நாடகத் துறையில் உள்ளவர்களுக்கு இன்றைய தினம் உங்களுக்கு மிகச்சிறந்த ஒரு நல்ல நாளாக அமைப்பெறுவீர்கள். உங்களுக்கு நீங்கள் எதிர்பார்த்த புதிய வாய்ப்புகள் கிடைக்கப்பெற்று அதன் மூலமாக நீங்கள் சரியாக பயன்படுத்தி விவேகத்துடன் செயல்பட்டு சிறந்த வெற்றிகளை பெற முடியும். இன்றைய தினத்திற்கான உங்களது அதிர்ஷ்ட எண் 4. இன்றைய தினம் நீங்கள் சற்று பொறுமையுடன் நிதானத்துடன் நான் ஏற்கனவே கூறியபடி நீங்கள் செயல்படுவது உங்களுக்கு மிகவும் நல்லது. எந்த ஒரு எதிரிகளையும் பகைவர்களையும் நீங்கள் நண்பர்களாக உங்களது புன்னகை மூலமாக மாற்ற முடியும். அதையே இன்றைய தினம் நீங்கள் உங்களது ஆயுதங்களாக பயன்படுத்துங்கள். இதனால் உங்களுக்கு மிகச்சிறந்த வெற்றிகளை நீங்கள் பொறுமையுடன் நிதானத்துடன் சேர்ந்து கடைபிடித்து நேர மேலாண்மையுடன் செயல்படுவதால் உங்களுக்கு நல்ல ஒரு வெற்றிகள் கிடைக்கக்கூடிய ஒரு அருமையான தினமாக இன்றைய தினம் நீங்கள் அமைப்பெறுவீர்கள். நண்பர்கள், நமது கன்னிராசி அன்பர்களின் நட்சத்திர ரீதியான பலன்களை இப்போது காணலாம். அதற்கு முன்பாக நமது கன்னி டுடே ராசி பலன் சேனலை நீங்கள் இதுவரை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளவில்லை என்றால் இப்பொழுது சப்ஸ்கிரைப் செய்து கொண்டு பெல் பட்டனை அழுத்தி ஆல் என்பதை அழுத்தி நமக்கு சப்போர்ட் செய்யுங்கள். உங்களது சப்போர்ட்டை எங்களுக்கு நல்ல ஒரு ஊக்கமளிப்பதாக அமையும். இன்றைய தினம் உத்திரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் சற்று சிந்தித்து செயல்படுவதன் மூலமாக நல்ல வெற்றிகளை பெற முடியும். பகைவர்களையும் நண்பர்களாக மாற்ற உங்களது புன்னகையை பயன்படுத்துங்கள். கண்டிப்பாக உங்களது சிந்தனைகள் மூலமாக நீங்கள் நல்ல ஒரு பலனை இன்றைய தினம் அடைய முடியும். முக்கிய செலவுகளை தவிர்த்து விடுவது உங்களுக்கு மிகவும் பெரிய செலவுகளை தவிர்த்து முக்கிய செலவுகளை மட்டும் நீங்கள் செய்து கொள்வது உங்களுக்கு மிகவும் நல்லது. அஸ்தம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்றைய தினம் உங்களது உறவினர்கள் வழியாக நீங்கள் எதிர்பாராத சில அலைச்சல்கள் உங்களுக்கு ஏற்பட வாய்ப்புகள் உண்டு. இதனால் நீங்கள் உங்களது அலைச்சல்களை குறைக்க சற்று விவேகத்துடன் விழிப்புணர்வுடன் செயல்படுவது மிகவும் அவசியம். குறிப்பாக உங்களது தொழிலில் நீங்கள் அதிக விழிப்புணர்வுடன் இருப்பது உங்களுக்கு மிகச்சிறந்த நல்ல பலன்களை தரும். எனவே இன்றைய தினம் கட்டாயமாக நீங்கள் விழிப்புணர்வுடன் இருங்கள். இன்றைய தினம் உங்களுக்கு நல்ல விருப்பமான கனவுகள் நிறைவேறினாலும் அளவுக்கு அதிகமான சந்தோஷத்தை நீங்கள் கட்டுப்படுத்த வேண்டும். அளவுக்கு அதிகமான உற்சாகத்தை நீங்கள் இன்று சற்று குறைத்துக் கொள்வது உங்களுக்கு மிகவும் நல்லது. சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் தங்களது கருத்துக்களை வெளியிடும் போது சற்று கவனமாக இருக்க வேண்டும். தேவையற்ற வார்த்தைகளை பிரயோகப்படுத்தி விட வேண்டாம். கோபத்தால் எந்தவித கடுஞ்சொற்களையும் நீங்கள் கூறிவிட வேண்டாம். எந்த ஒரு விஷயத்தை பேசும் பொழுதும் சற்று யோசித்து நிதானித்து பொறுமையுடன் பேசுவது உங்களுக்கு மிகச்சிறந்த நல்ல பலன்களை இன்றைய தினம் தரும். மேலும் உங்களது கருத்துக்களை நீங்கள் தேவையில்லாமல் யாருக்காகவும் நீங்கள் வெளியிட வேண்டாம். தேவையில்லாத இடத்தில் உங்களது கருத்துக்களை வெளியிடுவதால் உங்களுக்கு சில சங்கடங்கள் ஏற்பட வாய்ப்புகள் உண்டு. எனவே அதில் சற்று கவனமாக இருப்பது உங்களுக்கு மிகச்சிறந்த நல்ல நன்மையை தரும். நண்பர்களே, இன்றைய தினத்தில் நமது கன்னிராசி நண்பர்கள் முக்கியமாக செய்ய வேண்டிய விஷயங்கள் மற்றும் அதிர்ஷ்ட நிறம் அதிர்ஷ்ட எண்ணை வீடியோவின் இடையில் கூறியிருக்கிறேன். ஒருவேளை நீங்கள் ஸ்கிப் செய்து பார்த்திருந்தால் அதை நீங்கள் மிஸ் செய்திருக்கலாம். மீண்டும் முழுமையாக பார்த்து நீங்கள் அதை தெரிந்து கொள்ள முடியும். நன்றி நண்பர்களே. நமது வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா கண்டிப்பாக லைக் பண்ணிக்கோங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸுகளுக்கும் அதை ஷேர் பண்ணுங்கள். கண்டிப்பாக அவங்களோட ராசி பலன்களும் அவங்க பார்த்து தெரிஞ்சுக்க முடியும். இந்த வீடியோவை பற்றி உங்களுடைய கமெண்ட்களை நீங்கள் தாராளமாக கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். மீண்டும் நாளை காலை புதிய ராசி பலன் நிகழ்ச்சியில் உங்களை நாளை காலை சந்திக்கிறேன். மறக்காமல் நமக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். ஹாவ் அ வண்டர்ஃபுல் டே.